டோட்டலான்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஹியூஜ் மொமெண்ட் இன்னைக்கு டெஃபினட்டா ஈஸ்வர். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அது ரிஷப் பந்தோட கால் தான். அவரு வந்து ஒரு மாரி கொஞ்சம் ஒப்ளைஜ் பண்ணணும்னு நெனச்சுட்டாரு. கே.எல். ராகுல் கொஞ்சம் வேர்த்து ஊத்தியிருந்தாரு. அந்த பிரேக்குள்ள அடிச்சிடணும் 100ன்ற மாரி இருந்தாரு. எந்த அவ்வளோ அவசரம் பேட்ஸ்மேனுக்குமே அந்த அவ்வளோ மாரி அவசரம் அவ் அவ்வளோ அவசரம் தேவையில்லையே சார். கண்டிப்பா டெஸ்ட் மேட்ச் தேவையில்ல. தானே. ஆ. அதனால தான் சொல்ல வரேன். இவர் ரிஷப் பந்த் என்னமோ ஆப்ளிகேட்டட் மாரி ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் அவரோட காலு. பாயிண்ட் பின்னாடி போனாதான் நான் ஸ்ட்ரைக்கரோட கால். ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் போச்சு பந்து. நல்ல ஒரு பெஸ்ட் ஃபீல்டர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி ஒரு ரிஸ்கி ரன் அட்டெம்ப்ட் பண்றதுக்கும் அப்பாற்பட்டு போதாத்துக்கு ஹெசிடேட் வேற பண்ணி ஒரு செகண்ட் நானோ செகண்ட் லூஸ் பண்ணாரு. அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம பார்த்துருவோம் தேர்ட் அம்பையர் எப்பவுமே வந்துடுறாங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் ஹிட்னால. அதுவும் பாடியை திருப்பி பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆத்லீட் ஃபிட் ஆத்லீட்டால தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அவர் அவுட் ஆயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கே.எல். ராகுலோட அந்த பாடி லாங்குவேஜை ஸ்டடி பண்ணிட்டு இவர் ரிஷப் பந்த் ஒரு மாதிரி ஒப்ளைஸ்டா ஃபீல் பண்ணிட்டாரு. நான் அவர் ஹெல்ப் பண்ணும், அடிச்சிடணும், அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணும், அப்படி ஸ்ட்ரைக் கொடுக்கணுன்ற மாதிரி. அது சொன்ன மாதிரி தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம் நம்ம ஜோ ரூட் 99ல நாட் அவுட் ஸ்ட்ராண்டட். ஓகே, ஒரு நைட்டு 8 ஹவரோ 10 ஹவரோ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் காத்தால வந்துட்டு 100 அடிக்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு ஒரு டைனி பிட் ஆஃப் இரிட்டேஷன் தான். அதுதான் அந்த இங்கிலாந்துக்கு அந்த தேவையான அந்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்தது. அப்கோர்ஸ் அது ஸ்டோக்ஸ்க்கு எதிர்க்க தான் அந்த விக்கெட்டே போகணுன்ற மாதிரி அட்டகாசமான புல்ஸ் ஐ ஆக்யூரேட் த்ரோ அது. அதுக்கப்புறப்பட்டு பார்த்தீங்கன்னா 100 அடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பிறகு பார்த்தீங்கன்னா வந்தோடனே 100 அடிச்சுட்டு திருப்பி அவர் ஒரு கான்சன்ட்ரேஷன் பிளிப்பு, ஒரு மாதிரி லூஸா ஆட்டார், லேசியா ஒரு மாதிரி நத்திங் ஷாட் அப்படின்னு கமிட்டே பண்ணாம பேட்டை மட்டும் தொங்க விட்டாரு. ஸோ ஒரு ஸ்லோவா போட்ட பந்து ஆடி இருக்கலாம் பெட்டரா. ஸோ 2 விக்கெட் எய்தர் சைடு வந்ததுனால கொஞ்சம் கடுக்கத்துல அந்த டோரை திறந்த மாதிரி இருந்தது இங்கிலீஷ்மேனுக்கு வரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப்ஸ், நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ், ஜடேஜா, வாஷிங்டன், நிதிஷ் நல்லா அப்ளை பண்ணி அந்த ஃபயரி ஸ்பெல்ல பிளண்ட் பண்ணி அட்டகாசமா ஆடி கடைசியில பாத்தீங்கன்னா ஈவன் ஆயிடுது கடைசியில.